பேனலை மாற்றிக்கணும். புரிஞ்சுங்களா? அது மேலே பார்த்த மாதிரியும் கீழே பார்த்த மாதிரியும் நம்மளுக்கு ஆப்டாக மாற்றிக்கணும். கொஸ்டின் நிஷா கேட்டாங்க. டிசைன் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு சில டிசைன்லாம் கொஞ்சம் இருக்கு, அது எப்படி போட்டாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்படியே மடிப்பில் போட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? டிசைன் மட்டும் வந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கட்டிங்கில் கை வைக்கணும். புரிஞ்சுதா? சரி, ஓகே. ஒரு பேனல் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஒரு பேனல் எடுத்துக்கிட்டோம். மார்க்கர் கொடுங்க, டீஸ் மார்க்கர். சரி, இது நல்ல பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இன்ட்டு பண்ணால் என்னது? நல்ல பக்கம். இதுவுமே நல்ல பக்கம். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு, தேங்க்யூ. இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். சரிங்களா? நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். சும்மா உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா இருந்ததுன்னா அது நல்ல பக்கம், பேக் சைடு பிரிண்ட் அவுட் இருந்துச்சுன்னா அது கெட்ட பக்கம். சரி, கெட்ட பக்கம். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த கார்னரும் இந்த கார்னரும் நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நல்ல பக்கத்துல இந்த கார்னர் எப்படி மார்க் பண்ணணும் எப்படின்னா, டேப் கொடுங்க. பிளேட்டோட சைஸ் வந்து 3/4 இன்ச் தான். பிளேட்டோட சைஸ் எவ்வளோ? 3/4 இன்ச். 3/4 இன்ச். 3/4 மார்க் பண்ணிக்கிறீங்க. 1.5. அப்புறம் எவ்வளோ? 2.25, 3, 3.25, 4.5, 5.25, 6, 6.25, 7.5, 8.25, 9, 9.25, 9.25, 10. சரிங்களா? 10 வரையிலும் 3/4 மார்க் பண்ணுறீங்க. சரியா? இது வந்து நல்ல பக்கத்தில் இந்த கார்னர்லேருந்து பண்ணணும். எந்த பக்கம் கிராச் இருக்கோ அது. ஓகேங்களா? 10 வரைக்கும் சொல்கிறேன். 4 ப்ளீட் போதுமானது அதுக்காக. அடுத்தது பேக் சைடு திருப்புறேன். ஓகேவா? இந்த பேனல் இந்த பக்கம் வந்துருச்சா? பேக் சைடுலேயும் சேம் அதே மாதிரி பண்ணுறீங்க. ஒரு கார்னரை நல்ல பக்கத்தில் மார்க் பண்ணுறீங்க, ஒரு கார்னரை பேக் சைடு மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண 3/4 தான். சேம் அங்கே என்ன ப்ராசஸோ அதே தான். 3/4, 1.5, 2.25, 3, 3.25, 4.5, 5.25, 6, 6.25, 7.5, 8.25, 9, 9.25, 10. இப்படி இருக்கு. 10னா அதுலேயுமே 3/4 நம்ம முன்னாடி விட்டுருவோம். அப்போ 1.5 இன்ச் போயிடுச்சுன்னா மீதி நம்மளுக்கு தேவையான 10 வந்துடும். அப்போ 12 - 1.5 போச்சுன்னா 10 இருக்கா? அப்போ அந்த 10 நம்ம மார்க் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. இது என்னது? நல்ல பக்கம். இந்த இதுக்கு தான் நம்ம இன்ட்டு பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது. இது நல்ல பக்கத்தில் அந்த கார்னர் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பக்கம் ப்ளீட் பண்ணாலும் ஓகே, கிராட்ச் பார்த்த மாதிரி தான் ப்ளீட் வரணும். சரிங்களா? கிராட்ச்னா என்னது? இதுதான் கிராட்ச். இதுதானே கிராட்ச். இதுதான் கிராட்ச். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராட்ச் பார்த்த மாதிரி நான் ப்ளீட் பண்ணணும். நல்ல பக்கத்தில் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த 3 இந்த ஃபஸ்ட்டு விட்டுருங்க. இதெல்லாம் மார்க் பண்ணல. 1, 2, 3வது கூட விட்டுருக்கோமா? இந்த 3 இந்த ப்ளீட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிராட்சை பார்த்த மாதிரி இந்த ப்ளீட் இருக்கணும். இந்த ப்ளீட் எப்படி இருக்கணும்? கிராட்சை பார்த்த மாதிரி இந்த ப்ளீட் இருக்கணும். ஓகேங்களா? இந்த இப்படி மடிக்கணும். சரியா? இப்போ மடிச்சுட்டு நல்லா இப்படி ஒரு நீவ். அவ்வளோதான். அடுத்தது ப்ரெஷர் ஃபுட் அளவுனா 1/4 இன்ச் அடிப்போம் இல்லையா? நார்மலாக ஆனில் தான் இருக்கு. நீடில் இப்படி நிறுத்திக்கோங்க. இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு லேட் ஆகும். அடுத்தது இங்கே இது கவுண்டிங் இல்லை. மறுபடியும் 1, 2, 3 எடுத்து கரெக்டாக 1 இதுதான் 1 அப்படின்னா இது அப்படியே நீட்டாக அழகாக எடுக்கிறீங்க. எடுத்து இது மேலே வைக்கிறீங்க. புரிஞ்சுதா? 1 3 எடுத்து அப்படியே என்ன பண்ணுறோம்? 1 வைக்கிறோம். பாதிக்கு கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு மறுபடியும் நீடில் நிறுத்திட்டு இதுதானே நம்மளுக்கு 1, 2, 3. இப்போ இதை எடுத்து கரெக்டாக இப்படி வைக்கணும். நீடில் உள்ளே நிறுத்திட்டு தான் நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது 3 பிடிச்சி 1ல் வைக்கிறீங்க. ஏன் கட் ஆகுது? ஒரு வேஸ்ட் கிளாத் கொடுங்க.
இது வந்து 3ஐயும் 1ஐயும் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல 3/4 இன்ச் விட்டுறணும். தூக்கி இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் சரி இரு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவாரு. மறுபடியும் ஏம்மா 20% தான் வச்சிருக்கிறியா? ஓகே. நீங்கள் இந்த ப்ளீட் எடுத்தீங்கன்னா இப்படி கேப் இல்லாமல் எடுக்கணும் கூடாது. ஓகேவா? ஒன்று மேலே ஒன்று அடுக்கவும் கூடாது, ரொம்ப கேப் விட்டு மடிக்கக்கூடாது. கரெக்டாக அதை ஒன்று மேலே 3 வச்சிங்கன்னா போதும். சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து நல்ல பக்கத்தில் இப்படி மடிச்சிருக்கோமா, அது பேக் சைடு திருப்புறோமா, இது பேக் சைடு. ஓகேவா? இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் சைடுக்கு 2ஐயும் 4ஐயும் நம்மளை பார்த்து கொண்டு வரும். ஃபஸ்ட்டு மிஷினை பார்த்த மாதிரி பிடிப்போம், நெக்ஸ்ட்டு நம்மளை பார்த்த மாதிரி பிடிப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா 2ஐயும் 4ஐயும் நம்மளை பார்த்து ஃபோல்டு பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 1ஐயும் 3ஐயும் ஜாயின் பண்ணோமா, நல்ல பக்கத்தில் பேக் சைடு திருப்பிங்கன்னா 2ஐயும் 4ஐயும் நம்மளை பார்த்து, அதாவது ஜாயின் பண்ணணும் நம்மளை பார்த்து. சரியா? இப்போது இப்படி வச்சுட்டு இப்போது 3/4 இன்ச் முன்னாடி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ட்ரிம்மர் யூஸ் பண்ணுங்க. ட்ரிம்மர் இருக்கா? இல்லைன்னா இதுவே ஓகே. இப்போ எத்தனை? இது 2ஆ? 2 இப்படி வச்சுட்டு 4 வந்து கரெக்டாக 3 உள்ளே தள்ளிங்க. 4 மேலே இது வந்து நிற்கும். புரிஞ்சா? 3 என்ன ஆகணும், உள்ளே போகணும். மறுபடியும் இப்போ 2 பிடிச்சிட்டு 3 உள்ளே தள்ளுறீங்க. கரெக்டாக 4 மேலே இப்படி வந்துருச்சா, இப்படி வச்சுறீங்க. நீங்கள் அந்த லைனை மட்டும் நீட்டாக மார்க் பண்ணிங்கன்னா போதும், மற்றபடி எதுவுமே செக் பண்ண வேண்டியதே இல்லை. 4 மேலே வச்சிங்கன்னா அது நான் சொன்னல கேப் இல்லாமல் வரும்னு, அந்த மாதிரி வந்துடும். 4 ப்ளீட்டு. சரிங்களா? இப்போது இங்கே 4 ப்ளீட்டு, இங்கே 4 ப்ளீட்டு. இப்போ நல்ல பக்கம் திருப்பினீங்கன்னா இதுவும் கிராச் பார்த்த மாதிரி இருக்கும், இதுவும் எப்படி இருக்குது, கிராச் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த பேனல் முடிஞ்சு. இப்போ இது செக் பண்ணணும். எப்படின்னா 4 ப்ளீட்டு தான். இது யோக் பண்ணல இல்லையா? யோக் பண்ணலை, கரெக்டாக இப்படி வைப்போம். வச்சு பாட்டமை செக் பண்ணணும். ஓகே, கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம எடுத்துருக்கிற ப்ளீட்டு கரெக்டு. சப்போஸ் இது எப்போ மிஸ் ஆகுனா 3/4 இன்ச் பிடிக்காம கேப் விட்டு அடிக்கிறது, ஒன்று மேலே ஒன்று ஏற்றி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக என்ன ஆகுனா அதிகமாக போகும். சப்போஸ் அந்த மாதிரி போச்சுன்னா ஒரு பெரிய தப்பெல்லாம் இல்லை. கொஞ்சம் இந்த லாஸ்ட்டு வரும்போது இந்த ஒரு இந்த பாட்டமை இப்படி மடிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீட்டாக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து யோக் பெருசாக இருக்குது, பாட்டம் சின்னதாக இருக்குன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டிச்சு பிரித்து விட்டு இது கேப்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. சரியா? இந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. சரியா? ஓகே, இது வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாட்டமும் அதே தான். இதுதானே நல்ல பக்கம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் தைப்பேன். சரியா? நல்ல பக்கத்துக்கு எவ்வளோ மார்க் பண்ணணும்? 10. பென்சிலுங்க. எல்லாத்துக்குமே 10 வரைக்கும் தேவைப்படுது. 10 நார்மல் பேண்ட்டுக்கு 6 இன்ச் நீங்கள் இப்போ இந்த தைச்சு காட்டல அப்படின்னா நான் 6 இன்ச்சுக்கு தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ கணக்கு 3/4 இன்ச்சுங்க. ஆமாங்க. ஆ சரி, கிளம்புங்க. நாளைக்கு எல்லாத்தையும் கேட்டு அடிச்சுக்கோங்க. சரியா? பாய். இப்போ என்ன பண்ணணும், பார்த்துல ஃப்ரண்ட்டு மிஷினை பார்த்து. சரிங்களா? நல்ல பக்கம் வந்து மிஷினை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெண்டரை சரி மிஸ் ப்ராப்ளம் யாரு
இப்போ பேக் சைடு எப்படி அடிக்கணும்? நம்மளை பார்த்த மாதிரி அடிக்கணும். ஸோ ரெண்டையும் 4 ஜாயின் பண்ணணும். பேக்ல வந்து 2 4 ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ கவனிங்க, இதானே நல்ல பக்கம் யோக்குங்க. யோக்கில் இதுதான் நல்ல பக்கம். இந்த ஃபோல்டிங் எந்த பக்கம் இருக்கோ இதுதான் நல்ல பக்கம். புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஜாயின் பண்ணணும். செல்வேஜ் இப்படி கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். செல்வேஜ் எப்படி இருக்கணும்? கீழே இருக்கிற மாதிரி. செல்வேஜ் கீழே இருக்கணும். நல்ல பக்கத்தையும் என்ன பண்ணணும்னா ஒன்றா வைக்கணும். புரிஞ்சுதா? நல்ல பக்கத்தையும் ஒன்றா வைக்கணும். வைக்கும்போது இந்த செல்வேஜ் எப்படி இருக்கணும்? கீழே இருக்கணும். இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சிடக்கூடாது. ஓகேவா? இப்போது ஓகே, இப்படி இருக்குல்ல, நல்ல பக்கம் ஒன்றா இருக்குது, யோக்கு கீழே இருக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எவ்வளோ சைடில் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணுறதுக்கு? பாட்டம் 1/2 இன்ச் கொடுத்துருக்கோமா? அப்போ இது கீழே 1/2 இன்ச் எடுத்து இறக்கிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபோல்டிங் இதை க்ளோஸ் பண்ண, அதாவது யோக்கு தான் பாட்டமை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இதில் ப்ளீட் அதிகமாக இருக்கிறதுனால இதை வச்சு மடிக்கக்கூடாது. அப்போது யோக்கு தான் என்ன பண்ணணும், 1/2 இன்ச்சுக்கு இதை க்ளோஸ் பண்ணணும், பாட்டமை க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ சப்போஸ் நான் இங்கே அடிக்கும்போது இந்த கிளாத் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி இது எனக்கு லூஸ் கொடுக்கும். சரிங்களா? சப்போஸ் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. எனக்கு இங்கே அளக்கும் போது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஒரு வேளை யோக் வந்து எனக்கு கொஞ்சம் இப்படி ரொம்ப இழுத்து காட்டுறேனே, என்ன இல்லையா? சரி, ஓகே. இப்போ நான் நேராக இப்படி வச்சுட்டு எனக்கு இங்கே வைக்கும் போது இந்த அளவுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே வரையிலும் ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். நார்மலாக அடிச்சிட்டே வாங்க. சரியா? இதை என்ன பண்ணுறீங்க? அடிச்சிட்டே வாங்க. சரியா? வந்தபோது இங்கே எனக்கு இவ்வளோண்டு தான் தேவை. இவ்வளோண்டு உள்ளே போச்சுன்னா போதும். இந்த ப்ளீட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக மடிச்சு விட்டு இதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஈக்குவலாக வர மாதிரி ப்ளீட் இப்படி வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே. இப்போது நல்ல பக்கம் திருப்பிடுவீங்க. ஓகேவா? நல்ல இதை வந்து உங்களுக்கு இந்த டைப்பில் சொல்லி இது இப்படி தைச்சிட்டிங்கன்னா என்ன ஆனாலும் கிளியாது. ஓகேவா? அதனால் நான் இந்த டைப்பில் சொல்லித்தரோம். இது லுங்கியே ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபினிஷிங் இது. இல்லை ரெண்டு பக்கம் ரெண்டையும் ஒன்றா வச்சு அப்படியே தையல் போட்டிங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் தேவையில்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் எந்த பக்கம் பிசுறு இருக்கோ அந்த இதை வந்து இந்த ஃபோல்டிங் இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் திருப்பிடுவீங்க. திருப்பிட்டு கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபோல்டிங் மேலேயே அடிச்சுட்டு வரணும். கீழே தெரியும், நம்மளுக்கு அழுத்தம் தெரியும். கீழே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடணும். அந்த ஃபோல்டிங்கை இப்படி நீட்டாக ராயேஜ் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம இது மாதிரி போட்டால் ஓவர்லாக் போட தேவையில்லை. ஓவர்லாக் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பிரிஞ்சும் வராது. இப்போ இந்த மெட்டீரியல் இவ்வளோ பிரியும், நீங்கள் அடித்து முடிக்கிறதுக்குள்ளேயே பிரிஞ்சிடும். இப்போ இந்த ஃபோல்டிங் அப்படியே கீழே அப்படி மடிச்சு விட்டுட்டு இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் அடிச்சிங்கன்னா தெரியும். ஓகேயா? ஸோ இன்னொரு பேனலும் நம்ம வந்து அப்படி தான் தைக்கணும். மறுபடியும் கவனிச்சுக்கோங்க. இது நல்ல பக்கம், இதுதான் நல்ல பக்கம். ஓகேங்க.
இந்த மடிப்பு தான் நல்ல பக்கம்னு வச்சுக்கோங்க. சரியா? வெஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். இப்போ யோக் எப்படி இருக்குன்னா கீழே இருக்கிற மாதிரி வெஸ்ட்டு, நல்ல பக்கம் பார்த்த மாதிரி. ஆமாம், அப்போ தான் யோக் இப்படி மேலே வரும். புரிஞ்சுதா? யோக் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, பாட்டம் மேலே இருக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு வாட்டி எல்லாம் யோக்கு தான் பாட்டமை க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? யோக்கு தான் பாட்டமை க்ளோஸ் பண்ணணும். இப்படி தயிர் விழுந்து இதை நீங்கள் கேப் விட்டெல்லாம் தைக்காதீங்க. மேக்ஸிமம் டைம் இருக்கும்போது தைச்சிருங்க. சரியா? இல்லைன்னா புரியாது. தைச்சு முடிச்சுட்டு இது பிரிச்சு விட்டுக்கலாம். ஜஸ்ட் இது ப்ளீட் நிற்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இது பிரிச்சு விட்டுக்கலாம். ராயேஜ் எந்த பக்கம் இருக்கோ இந்த நல்ல பக்கத்தையும் இந்த நல்ல பக்கத்தையும் ஒன்றாக்கணும். இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கமாக எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் கான்செப்ட். ஓகேவா? இப்படி ஒன்றா வைக்கிறீங்க. இந்த பாட்டம் பேனலும் இந்த பாட்டம் பேனல், இந்த ரெண்டு பேனலும் ஒன்றாயிடுச்சு. 2 கிராச் இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த கிராச் க்ளோஸ் பண்ணுவோம். அதாவது ரைட் சைடில் இருக்கிற கிராச் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். எப்படின்னா நம்ம சேம் அந்த ரன் அண்ட் ஃபில் சிங் தான். அதுக்கு பேர் ரன் அண்ட் ஃபில் சிங். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணுது ஒரு பேனல் கீழேயும் ஒரு பேனல் வந்து மேலேயும் வச்சு இதை க்ளோஸ் பண்ணுறீங்க நல்ல பக்கத்துலேயே. சரியா? வச்சுட்டு இது ரெண்டையும் ஒன்றா வச்சு அப்படியே தைக்கலாம். ஆனால் அது பிரியும். சரிங்களா? அதனால் இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டால் எப்போ பிரியவே பிரியாது. ஸ்டிச் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். போட்டுக்கிற பாயிண்ட் தான். இந்த இடத்துல இந்த 2 ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒன்று கீழே ஒன்று மேலெல்லாம் போகக்கூடாது. சரியா? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்றேன்டா, பார்த்துக்கோங்கடா. இது என்னோட பையன் இல்லை, நம்ம எல்லாரோட வரும்போது க்ளோஸ். இப்போ அதை அடிச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த பேனல் இப்படி திருப்பிட்டு எந்த பக்கம் ராயேஜ் இருக்கோ பிசுறு பக்கம் இருக்கோ அதை வந்து இந்த ஃபோல்டிங் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் அதோட கான்செப்டே. அடித்து முடிச்சுட்டு எந்த பக்கம் ராயேஜ் இருக்கோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நான் இங்கே பார்த்தாலே தெரியும் ஃபோல்டிங் வந்து இங்கே இருக்கிறது. மாறு சாக்கு அடிச்சிருச்சேன். கரண்ட்ல கை வச்சிருக்கிறாங்க, சாக்கு அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்படி நெக்ஸ்ட்டு இப்போவுமே உள்ள ஃபேஸ் டு ஃபேஸ் உள்ளே இருக்கிறதா தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? உள்ளே தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கணும். மறுபடியும் இந்த பக்கத்தை க்ளோஸ் பண்ணணும். இதை மட்டும் நல்லா கவனமாக கவனிங்க. நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், மேலேருந்து 3 இன்ச். இதுவே யோக் பேனல் 1 இன்ச்சுக்கு தான் கொடுத்துருக்கணும். 3/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சு. ஓகேவா? நீங்கள் அடித்து தையல் மேலே இன்னொரு தையல் அடிச்சிருங்க. சரியா? தான் அடிக்கிறோம், அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இது புரிஞ்சிருச்சு. இப்படி இருக்கு இல்லையா? இதை வந்து இப்படி எடுத்துட்டு ஒரு பேனல் இப்படி கீழே இருக்கணும். இந்த ரெண்டுமே இப்படி மடித்து அடித்ததுனால ரெண்டையும் ஒன்றா வச்சு அடிச்சிடக்கூடாது. ஒரு பேனல் கீழேயும் ஒரு பேனல் இப்படி மேலே இருக்கணும். இது இப்படி கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டு ரெண்டையும் நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி கீறி விடுங்க.
இதுதான் நம்ம இந்த ஸ்லிட் அடிக்கிறோம்ல, இந்த ஸ்லிட்டோட கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேலே இருந்தே மடிக்கணும். எவ்வளோக்கு மடிக்கணும்னா முக்காலில் பாதி 3/8. ஓகேவா? அப்போது 3/8 ஒரு ஃபோல்டிங், 3/8 ஒரு ஃபோல்டிங். சரிங்களா? நீட்டாக மடிச்சுட்டு இந்த எட்ஜில் ஒரு தையல் போடணும். இருந்துச்சுன்னா அப்படியே மடிச்சிங்கன்னா அழகாக மடிஞ்சிடும். சரிங்களா? இதை வந்து இங்கே நீடில் நிறுத்திட்டு, இப்படி தெரியுதா, நான் அந்த இடத்துல நீடில் நிறுத்திட்டேன். இந்த பக்கம் அப்படியே கொண்டு வரணும். அப்போ கீழே இந்த இடத்துல மடிச்சு விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடு பா மாதிரி கொண்டு வந்துடுறீங்க. சரியா? நீடில் நிறுத்திட்டு இந்த பேனல் இப்படி கீழே கொண்டு போயிடணும். இப்போது நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இப்போ டேரெக்டாக இந்த இது க்ளோஸ் பண்ணிட்டோமா, இதுதான் ஃப்ரண்ட்டில் வர்றது. ஓகேவா? நம்ம ஃப்ரண்ட்டில் வர்றது இதுதான். இப்போது அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போவுமே நல்ல பக்கம்லாம் உள்ளே இருக்கிறது தான் கணக்கு. சரிங்களா? இந்த பிசுரெல்லாம் உடனே கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒரு சாரி இப்படி திருப்பணும். பேக் சைடு இந்த பக்கம் தானே, இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1 இன்ச் ஒரு ஃபோல்டிங், மறுபடியும் என்ன பண்ணுறீங்க 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங். 2 இன்ச் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதனால் இப்போ 2 இன்ச் இங்கே மொத்தமாக நம்ம 3 இன்ச் கொடுத்துருந்தோம். 1 இன்ச்சாக மடிச்சிருவோம். இந்த ஓப்பனோட சைஸ் வந்து 1 இன்ச் தான். இந்த ஓப்பனோட இது எவ்வளோ? 1 இன்ச். ஓகேங்களா? பிடிச்சி பேனலில் இழுத்தெல்லாம் அடிக்கூடாது. அதை நீங்கள் ஃபோல்டு பண்ணால் அது பாட்டுக்கு சொன்ன பேச்சு கேட்டுட்டு தான் இருக்கும். நீங்கள் பிடிச்சி இப்படி இழுத்துக்கிழக்கே உங்களுக்கு இழுத்துக்கிட்டே போகும். என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் இழுத்துரும். ஸோ இப்படி லைட்டாக மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல வச்சு டேக் கம்பல்சரி போட்டுருங்க. சரியா? டேக் போட்டாலே இது போயிடுது. பேச்சே கேட்க மாட்டாங்க. நீங்கள் இதை இழுக்கவே வேணாம், அப்படியே அதுவே ஃபோல்ட் ஆகிட்டு வரும். சரிங்களா? எல்லாமே கண்ணு மெஷர்மெண்ட் தான். உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் கையில் பிடிக்க பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ நான் தான் தப்பு. மேம் விடுதுங்க மேம். இதுதான் இந்த இடம் தான் பேக் என்னமா விட்டுட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாக இப்படி இது பண்ணிக்கலாம். அவங்க வீட்டில் ஃபினிஷிங் கொடுத்துருங்க. வேகமாக அடிச்சிங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகும். ஓகேவா? இது வந்து மேலே வெயிஸ்ட் பேண்ட் மடிச்சாச்சு. இதுக்கு பேர் வெயிஸ்ட் பேண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே லெக் ஓப்பன். இதுவுமே பேக் சைடில் தான் அடிக்கணும். இந்த பக்கம் பேக் பேனல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே எவ்வளோ சீம் அலன்ஸ் கொடுத்துருக்கோம்?
இந்த ஸ்லாண்டிங் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா அப்போ தான் நம்மளால் மார்க் பண்ண முடியும் கரெக்டாக. இப்போ லாஸ்ட்டு இந்த ஃபினிஷிங் தானே கடைசி. இப்போ இங்கே வச்சுட்டு 1 inch ஒரு ஃபோல்டிங், மறுபடியும் 1 inch ஒரு ஃபோல்டிங், இந்த வி வரையில் ஒரு ஃபோல்டு, அதுலேருந்து ஒரு ஃபோல்டு. முதல்ல எட்ஜு போட்டுறாங்க, இந்த எட்ஜு. அடுத்தது கீழே போறீங்க வந்துட்டாங்களா? சரி சரி. இந்த எட்ஜை ஒட்டி ப்ரெஷர் ஃபுட்டும் இந்த எட்ஜை ஒட்டி ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவும் போடணும். இந்த எட்ஜை ஒட்டி ப்ரெஷர் ஃபுட். மொத்தம் கால் கிட்ட மட்டும் எவ்வளோ அடிக்கணும்? 4. அப்போ தான் கால் அந்த இது வந்து கிளியாமல் இருக்கும். 4 inch நிற்கும். ஏங்க ட்ரிப் இருக்கும், கிளியாது. காலில் கீழே காலுக்கு மாட்டுது இல்லையா, அதில் பட்டு கிளியாது. ஓகேவா? அடிப்பாங்கல்ல மேம், அட்டை கேன்வாஸ் வச்சுக்கலாம். இது இப்படியே போதுமானது. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த லெக்குமே. சரிங்களா? இந்த லெக்கை என்ன பண்ணணும்? 1 inch ஒரு ஃபோல்டிங், 1 inch ஒரு ஃபோல்டிங். இப்போ அடிச்சு தான் நினச்சிக்கோங்க. இந்த லெக்கை நான் முடிக்கல, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சொல்லிடுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா நம்ம பேட்டர்னாக போட்டிருக்கிறோம்ல, அதனால். ஓகேங்களா? ட்ரேசிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போடுற பேண்ட் அளவுக்கே இருக்கும். இது வந்து நம்மளாம் எல்லாம் பேட்டர்ன் போடங்காட்டி பெருசாக இருக்கும். டை போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இந்த பேனல் இருக்கும். எனக்கு இன்னைக்கு கிளாஸே என்னென்ன பிளானே இல்லைங்க. பார்த்தேன்னு தோணிடுச்சாங்க, இவங்களை பார்த்தேன்னு தோணிடுச்சாங்க. அப்போ நம்மளுக்கு போட்டால் லூஸாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இது பெரிய பிரச்சனை. பேக் ப்ராப்ளமே இருக்கவே பிரச்சனை இல்லை. டாப் மட்டும் தான் லூஸாக இருந்தால் போகிறோம். ஓகே. இப்போ கவனிங்க, புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா இந்த பேனல் இப்படி முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணால் இந்த சைடு இன்சீம் க்ளோஸ் பண்ணணும். எனக்கு அந்த 3/4 inch அப்படியே மெஷர்மெண்ட் தெரியறதுனால நான் அப்படியே அடிக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா முக்காலாக ரொம்ப பக்கமாக மார்க் பண்ணணும். நீங்கள் 3/4 போட்டிங்கன்னா இங்கே ஒரு 3/4 இப்படி கண் அப்படியே மெஷர் பண்ணிகிட்டே வரும். புரிஞ்சுதுங்களா? 3/4 inch ஸ்டிச் பண்ணுங்கள். ஓப்பனில் விட்டோன்னா ஒரு ஃபேஷன் தான். ஓகே, அந்த மாதிரி பேண்ட் வந்துருக்கணும். வெளியே ஓடுதா? ஆமாம், ஓட்ட மாதிரி ஓடுதோ. அதுக்கு நம்ம காலமாக இருக்குது ஓடுறதுக்கு. இந்த இடம் மட்டும் பேனல் வந்து மாறாமல் 2 பேனலும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே இதில் இருக்கணும். சரிங்களா? கண்டினியூவாக தையல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் அளவு இல்லாதனால அடிக்காதனால கரெக்டாக இந்த அளவு என்ன வச்சோ அதே அளவுக்கு ஃபினிஷ் பண்ணுவோம். அடுத்தது இன்னொரு தையல் போடும்போது இதை ஒட்டி இங்கே ஒரு தையல் போடணும். இது உள்ளே வர வேணாம், இங்கே ஒட்டி ஒரு 1/8 ஸ்டிச் போட்டே வரணும். புரிஞ்சுதுங்களா? இப்போது பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாடா போடணும். சரியா?
அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு கரெக்டாக வரணும். புரிஞ்சுதா? இப்போ ஹைட் கரெக்டாக, இது வேரியேஷன்ஸ் இல்லாமல் இந்த ஹைட் வந்து கரெக்டாக வரணும். இந்த 2 பேனல் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடம் கரெக்டாக வரணும். அடுத்தது லெக் ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா லெக் ஓப்பன் இப்படி ஈக்குவலாக வரணும். புரிஞ்சுதா? இதுதான் இப்படி நம்ம வந்து இது வித்தவுட் மெஷர்மெண்ட், அதாவது கையில் டேப் இல்லாமல் அப்படியே நம்ம மெஷர் பண்ணிக்கிறது. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அடித்த பேனல் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். இப்போ நாடா வைக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, உங்களோட வேஸ்ட் பேண்டில் எவ்வளோ கொடுத்தீங்க இதுக்கு? சரி, சீட் சர்க்கம் எவ்வளோ? 37. வித்து வந்து ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க. அகலம் வந்து எவ்வளோக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு. இது வந்து நீளம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட இது எவ்வளோ வந்துச்சோ, சர்க்கம் எவ்வளோ வந்துச்சோ அந்த சர்க்கமில் இருந்து 10 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 35னா உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும்? 45. அவ்வளோதான். சரிங்களா? நான் அப்படியே போடுறேன். வித்து வந்து எவ்வளோக்கு எடுக்கணும்? ஒரு ஸ்கேல் அளவு 1 இன்ச் எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு டேக் போட்டுடணும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இந்த க்ளோஸ் பண்ணது மேலே இருக்கிற மாதிரி வரணும். இந்த ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, அப்போ இது மேலே இருக்குன்னா இது கீழே போயிடணும். அப்போ தான் இது தைக்கும் போது 2 இப்படி வரும். சரிங்களா? இப்போ கவனிங்க, இது உள்ளே போகிற மாதிரி நம்ம ஃபோல்டு இப்படி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது மேலே வர மாதிரி வச்சுட்டு இது இப்படி ஒரு ஃபோல்டிங், இது இப்படி ஒரு ஃபோல்டிங், இது 2 இப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, இது இப்படி ஒரு ஆஃப் ஃபோல்டு மடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இதிலேருந்து இதை இப்படி மடித்து இப்படி மடிக்கணும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போது டேக் பண்ணுறீங்க. டேக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இப்படி ஃபோல்டு பண்ணிகிட்டே வரீங்க. ரொம்ப இழுக்க வேணாம், ஜஸ்ட் இப்படி மடிச்சு விட்டிங்கனாலே உள்ளே போயிடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு சார், நீ கிளாஸில் இருக்கிறேன். இது இப்படி தான் அடிக்கணும். சரியா? இதை அடிச்சுட்டு நம்ம கோர்கலி தெரியுங்கன்னா பேண்ட்டு ரெடி. சரியா? ஓகே.